வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்வர் விஜய் அவர்கள் ஆசிரியர்களுக்கு சில மகிழ்ச்சியான செய்திகளை வெளியிடுறாரு. என்னன்றதை பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்குமே காலி பணியிடங்கள் எங்கெங்கே இருக்கோ அனைத்துமே நிரப்பப்படும். ஸோ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் இதை குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்வர் விஜய் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இணைந்து நமக்கு பள்ளி கல்வித்துறையில் இருக்கிற வேக்கன்சிஸ்டோடைய ஒட்டுமொத்த ஃபைலையும் வெளியிட போகிறாங்க. மேலும் புதிதாக 5 தேர்வுகளை நடத்த திட்டமிச்சிருக்காங்க. ஸோ நியமன தேர்வை ரத்து செய்கிறதுக்கு உண்டான அறிவிப்பு எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றது விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சில முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தரப்பிலுமே எதிர்பார்க்கப்படுகிறது. ஆசிரியர் சங்கங்களும் சரி, கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கிட்ட கோரிக்கை மனுக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ புதிய கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஆசிரியர்களுடைய குறைகளை கேட்டறிவார்ந்து விரைவில் ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வெளியிடுவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனை சந்திச்சிருக்காங்க. காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் அப்படின்ட்டு அவரே குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ விஜயோடைய ஆட்சியில் இனி ஆசிரியர்கள் ஒருபோதும் கண் கலங்கக்கூடாது, போராட்டமே நடத்தக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதை செஞ்சு கொடுப்பார் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். புதிய தேர்வுகள் அனைத்து ஒரு யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பிஆர்டிஇ, பிஓடைய தேர்வுகள் அனைத்தும் விரைவில் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வெளியாகும். 149 ஜிஓவை தடுத்து நிறுத்த போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு ஒரு நிரந்தர முடிவு, பணி நிரந்தரத்தையும் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1/6/2006 பணிவரம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கான சிறப்பு நிறை தகவல். 2003 to 2004, 4 to 5, 5 to 6 ஆண்டுகளில் தொகுப்பூதிய நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் 1/6/2026 பணிமுறை செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு அதே பள்ளியில் இருப்பவர்களுக்கு ஸ்பெஷல் கிரேட் சிறப்பு நிலை வருகிறது. தற்பொழுது நேரம் கிடைக்கும் பொழுது கருத்துருக்கள் தயார் செய்து வைத்து கொள்ளலாம். ஸோ என்னென்ன கருத்துருக்கள்: படிவம், பதிவுத்தாள், பணிக்கான கணக்கீட்டுத்தாள், ஸோ பணிக்கான சரிபார்ப்பு விவரங்கள், விடுப்பு விவரங்கள், போராட்டத்தில் பங்கேற்பு, வெசல் ரிப்போர்ட், சில மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த சான்று, சார்ந்த ஆசிரியர் விண்ணப்பம். இணைக்கப்பட வேண்டியவை: ஸ்பெஷல் எஸ்ஆர் பேஜ் 1-2 நியமன ஆணை, நியமன ஆணை எஸ்ஆர் பேஜ் என்ட்ரி, பணிவரன் ஆணை, பணிவரன் ஆணை எஸ்ஆர் பேஜ் என்ட்ரி, தகுதிக்கான பணி ஆணை. இதோடைய இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் 24 வகையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுருக்கணும். 1/6/2026 அதிகளவு ஆசிரியர்கள் சிறப்பு நிறை பெற உள்ளதால் தங்களின் முன்னேற்பாடுகளை இதில் பதிவு கொள்ளுங்க அப்படின்னு குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ அனைத்து பள்ளிகளுமே பார்த்திங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி திறக்கப்படும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ தமிழகத்தில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் ஜூன் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என முதலில் தகவல் வெளியாகிருக்கு. இது அடிப்படையில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அனைத்து பள்ளிகளுமே ஜூன் 1ஆம் தேதியே திறக்கப்படும் என அறிவித்திருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான தகவல்கள் வெளியாகிருக்கு. டெட் ஆசிரியரில் டெட் தேர்வில் பார்த்திங்கன்னா 60 மார்க் எடுத்தால் அனைவருக்குமே பாஸ் என்ற தீர்ப்பு பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. விரைவில் இந்த தீர்ப்பு இறுதியாக்கப்பட இருக்குது. அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பு வழங்க இருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.